தற்போது ஜெர்மன் தலைநகர் பெர்லின் வந்திருக்கும் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தேன். ஆனால் லண்டனில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்பட வேணாம். அடுத்த தடவை வெளிநாட்டுக்கு அவர் வரும்போதோ இல்லை நான் டெல்லிக்கு போகும்போதோ நிச்சயமாக ராகுல் காந்தி சந்திக்க போகிறேன். அப்போ பேசுவோம். ஏன்னா அவர் நான் முடிவெடுத்திருக்கேன். இந்திய அளவில் நான் ராகுல் இருக்கிற காங்கிரஸ் கட்சி முழு மூச்சியாக தேர்தல் அரசியலே ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் பேச வேண்டியது காரணம், நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை, வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அப்போ டிவி ராஜன் சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் இந்த ஈரோட்டில் நடந்த தமிழக வெற்றி கழகம் கூட்டத்தில் விஜய் பேசுனதை பார்த்துட்டு நான் சில கருத்தெல்லாம் சொல்லியிருந்தேன், ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால் நீங்கள் விஜய் தலைவரை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நிச்சயமாக கிடையாது. செங்கோட்டையனை முழுசாக ஆதரிக்கிறேன். செங்கோட்டையன் எங்கே இருந்தாலும் எந்த நிலையிலும் நான் ஆதரிப்பேன். என் முழு ஆதரவு செங்கோட்டையனுக்கு உண்டு. விஜயை ஆதரிக்கிறேன். விஜய் நான் தலைவனாக ஏற்றுக்கல, ஆனால் விஜயை ஆதரிக்கிறேன். காரணம், லஞ்சத்துக்கு எதிர்ப்பாக, இன்னைக்கு பாஜகவுக்கு எதிர்ப்பாக, தீய சக்தி டிஎம்கேக்கு எதிர்ப்பாக துணிவாக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதால விஜய தமிழக வெற்றி கழகத்தை நான் முழு மனதுடன் ஆதரிக்கிறேன். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஆதரிக்கிறேன். ஏன்னா சிலதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்ப்போம். நான் சில பேர் சொல்கிறாங்க கருத்தை மாற்றிக்கிறீங்களா? கருத்தை இன்னைக்கு நான் மாற்றலை. ஆனால் நான் பேசுறதெல்லாம் உண்மையான நிலைமை அரசியல் எப்படி மாறுதுன்றதை வச்சு தான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அரசியலில் காசு கொள்ளடிக்கணும், செலவு பண்ணணும், அது முடியாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு டாக்டர், ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு லாயர், ஒரு தலைவர், எல்லா தகுதிக்கும் ப்ரொஃபஷனாக இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற தகுதியோட கொஞ்சம் துளைப்பார்வை இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சு போகிற திறமை இருக்கணும். அதுதான் இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதில் நேற்று ஊர் கூடி ஒன்று சேர்த்து இழுத்தாதான் தேரை இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த பழமொழி ரொம்ப நாளைக்கு முன்னே கேட்டது, ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ கேட்குறேன். நான் ஜூன் மாதத்தில் ஆரம்பத்திலலாம் சொல்லியிருப்பேன், அதிமுக ஆட்சிக்கு வருது, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி எனக்கு பிடிக்காத பரவாயில்ல, தேமுதிக சேர்த்துக்கலாம், தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கணும், இது எதையும் பல விஷயங்கள சொல்லியிருந்தேன். நிச்சயமாக சொன்னேன் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தனி மெஜாரிட்டி வரும்ட்டு. அப்போ விஜய்லாம் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு விஜய் மட்டும் ஜெயிப்பான் அப்படின்னு சொன்னால், அப்புறம் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒரு 10 தொகுதி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விஜய் தலைவர் அப்படின்ற அளவுக்கு நான் இருக்கிற நிஜத்தை ஏற்றுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். அதாவது தமிழ் மக்கள், நான் தலைவனை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் விஜய் எதுக்காக போராடுறாங்களோ அந்த கட்சிக்காரங்க அவங்களெல்லாம் நான் ஆதரிக்கிறேன். விஜய் ஒரு பக்குவத்தை நிச்சயமாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த பக்குவத்தை அடைய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா அந்த எந்த பழி இருந்தாலும் அவர் மேலே தான் வரும், அவர் தான் பாதிக்கப்படுவார். அதனால தான் இன்றைக்கி ஒருத்தவன் ஏதோ ஒரு கம்பத்து மேலே ஏறும்போது நிச்சயமாக இறங்குன்னு சொன்னது, ரைட்? அதனால் தெரியும் அந்த பழி வந்தாக்க எவ்வளோ பெரிய தண்டனை, அது பாவம், அது பழி சுமத்தப்படும் தெரியும். அதே சமயத்தில் செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு நல்ல சாமர்த்தியசாலி. செங்கோட்டையன் அந்த டேலண்ட் எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்டது, பயன்படுத்தி கொள்ளப்பட்டது, அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கணும் ஜெயலலிதா. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் சும்மா கம்ப்யூட்டர் மேப் பார்த்துட்டு எங்கெங்கே மீட்டிங் போடுன்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு இன்ட்ராக்ஷன். நான் சொல்லியிருக்கேன், ஒரு பொண்ணையோ ஆம்பளையோ ஃபோட்டோவில் பார்த்து காதலிக்க முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரியலாக பார்க்கணும். அது மாதிரி தான் கம்ப்யூட்டரில் பார்த்து இந்தந்த இடத்துல மீட்டிங் போடலாம், மேப் வச்சு போடுறது வேறு. அந்த சமுதாய மூவ்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன், பண்ருட்டி இப்படி அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு, தலைநகரம் இல்லாத போனாலும். அதே மாதிரி சொல்லியிருக்கேன், இந்திரா நகர் இப்படி குப்பை அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது என்னைக்கு ஒரு கிராமமாக ஒரு மக்கள் வாழ்விடமாக மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இயற்கையினுடைய நியதி. அந்த இயற்கையினுடைய நியதியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து அதை பயன்படுத்துறவங்க தான் சாமர்த்தியசாலி. அதுதான் செங்கோட்டையன். நான் ஒன்றுமே தேராத தமிழக வெற்றி கழகம் ஜூன் மாதத்தில் ஒன்றுமே தேரான்ற கட்சி இன்னைக்கு எதிர்கட்சியாக வரைக்கும் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகம்
தேமுதிக விஜயகாந்த் கட்சியுடன் சேர்ந்து காங்கிரஸுடன் சேர்ந்து இந்த 3 கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விஜயகாந்த் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இது 3 ஒன்று கூட்டினாலே அவங்க கூட்டணி ஆட்சியை குறைஞ்சபட்சம் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் தமிழ்நாட்டில் 2026. அதான் உண்மையான நிலைமை. இப்போதாச்சும் அதிமுக காரணங்கள்லாம் புரிஞ்சுப்பானுன்னு நினைக்கிறேன். யாரை இழந்தோம், அதனுடைய விளைவுகள் என்னன்ட்டு. இப்போ சசிகலா ஜெயலலிதா இருக்கும்போது எவ்வளோ சம்பாரிச்சிக்கலாம், எல்லாம் சொல்லியிருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். அதெல்லாம் யாரால் வந்தது? ஜெயலலிதாவால் வந்தது. எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. ஒரு தலைவனாக இருக்கணுக்கு யோகியதை இருக்கணும், அறிவு இருக்கணும், ரொம்ப ரொம்ப அறிவு இருக்கணும், முற்போக்கு சிந்தனை இருக்கணும். இதெல்லாம் பேச்சுக்காக சொல்ல. ஒரு சாதாரண பிஸ்னஸ் நடத்துறதுக்கே ஒரு 4-5 வருஷம் நடத்துறதுக்கே எவ்வளோ பாடுபடுறோம். சொந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கே, குடும்பத்தை நடத்துறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன்னா எதிர்பாராத மாற்றங்கள்லாம் வரலாம். சமாளிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண பிள்ளையாவோ இல்லை கணவனாவோ இல்லை பின்னாடி தகப்பனாவோ இல்லை முப்பாட்டனாவோ இருக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயத்தில் ஒரு கட்சியை நடத்துதுன்னா அந்த காலத்தில் தலைவனாக இருந்த போதும், அப்புறம் கொஞ்சம் படிப்பறிவு தேவைப்பட்டது, அப்புறம் இன்னும் பிஸ்னஸில் அறிவு தேவைப்பட்டது, வியாபாரத்துலலாம். இப்போ ஈவன் சயின்ஸில், விஞ்ஞானத்தில் அறிவு தேவைப்படுது. அதுக்கு எல்லாத்துக்கும் தலைமை பண்பு, நல்ல எண்ணம், தொலைநோக்கு பார்வை இருக்கணும். எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குன்னு சொன்னேன் 4-5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற முட்டாள இயக்கினால அவனே ஜெயிக்க போறதில்லை. அவன் முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவனாச்சும் எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்றத அவனே சொல்லியிருக்கேன். 96லேருந்து 2011 வரைக்கும் அந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட தான் இருந்தது. பழனிசாமி 2 தடவை பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட தோல்வி அடைஞ்சான். எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சா கூட அவன் எடப்பாடியில் ஜெயிக்க போகிறது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியே இன்னைக்கு ராமதாஸும் அன்புமணி பிரிஞ்சதால சொல்கிறேன். அவனுக்கு ஒன்றா இருந்தால் கூட ஒன்றும் இல்லாத பிரயோஜனம் இல்லாத கட்சியாக மாறி இருக்கும். அது 2% தான் ஓட்டு வாங்கினானுங்க. ஏதோ அவனுக்கு இருந்த சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக. சரி, அவங்கள பற்றி பேசணும், வேஸ்ட். அவனை பற்றி பேசி சொல்லி போகிறதான பைத்தியக்காரங்க. ரைட். இப்போ இருக்கிற நிலைமையில் எடப்பாடி எந்த கூட்டணி வச்சாலும் தேர போகிறது கிடையாது. அவனுக்கு அந்த திறமை கிடையாது, அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. சசிகலா பண்ண முட்டாள்தனம், பல பேரை எம்எல்ஏ ஆக்கினா. இவன் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசமான வேலைக்காரனாக இருப்பான், காலெல்லாம் கையெல்லாம் மானங்கெட்டவனாக இருந்தாலும் விசுவாசமாக இருப்பான்னு சொல்லி அவனை ஒரு முதலமைச்சர் ஆக்கினது. அது பெரிய அரசியலே ஒரு பெரிய அசிங்கம், ஒரு எதிர்பாராத விபத்துன்றதை விட அது பெரிய அசிங்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொது வாழ்க்கையில். ஆனால் அதுக்கு பிறகு அவன் முதலமைச்சர் வந்த பிறகு எந்த எலெக்ஷனாக ஜெயிச்சானா கிடையாது. மெஜாரிட்டி தனக்கு ஓட்டு போட்ட 18 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செஞ்சான். ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் எவ்வளோ சொன்ன அவனுக்கு தெரியாத கதை இல்லை. ஆனால் அவங்களுடைய மனப்பான்மையை காட்டுது. ஆனால் சிதைச்சிக்கிட்டே வந்தான். சரியான இடத்துல கொடுக்கக்கூடாத ராஜ்யசபா சீட்டை அன்புமணிக்கு கொடுத்து வீணாக்கினான். ஜாதி கட்சியை வளர்த்தான். கொடுக்க வேண்டிய ராஜ்யசபா சீட்டை தேமுதிக கொடுத்துருந்துருக்கலாம். அது சரியான காலத்தில் அரசியல் பயன் அடைஞ்சிருக்கும். அதை அவன் செய்யலை. இதுக்கெல்லாம் சொல்கிறான், விவேகம், அறிவு இருக்கணும், துணிச்சல் இருக்கணும். இதெல்லாம் தானே அரசியலுக்கு முடியாது. ஏதோ ஒரு ஜாதி கட்சி நடத்துறது வேற. இப்போ ஜாதி கட்சி வைக்கணும்னு சொல்லுவானுங்க. மீதி கட்சிகள்லாம் முந்திரி காட்டுக்குள்ளே வருங்க, கொண்டுடுவேன், வெட்டிடுவேன், ஒரு வாரத்தை ரோடு இல்லை, எங்கேயும் நட முடியாது. இவங்கெல்லாம் சும்மா குப்பைங்க. என்ன இது மாதிரி கத்தி ஒரு சீட்டு 2 சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கி அப்புறம் எம்எல்ஏ ஆக்குறது. இல்லை ஒரு அதிகபட்சமாக ஒரு 4 ஒரு ஜாதி கட்சின்னு ஆரம்பித்து அதில் ஒரு 4-5 சீட்டு செய்கிறது. அப்படி பழப்பு ஓடி இருக்கும். அவனுக்கு ப்ரைவேட் பிஸ்னஸ், குடும்ப பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்கும். ஒரு காலம் 2 காலம் ஜெயிச்ச பிறகு அவனுக்கு எவன் ஆளு கட்சியானா அவன் காலில் விழுந்துருவானோ, வெளியில் பேசுகிற மாதிரி பேசிட்டு காலில் விழுந்துருவானுங்க. அது மாதிரி அரசியல் அதிமுகவில் பண்ண முடியாது. திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இப்போ காங்கிரஸ் கட்சிலாம் ஆளுங்கட்சி ஆகிறதுக்காக போராடுறது அரசியலில். சும்மா ஏதோ ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சுட்டு அவன் சொத்தை காப்பாற்றிக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த இடத்துக்கு தான் பழனிசாமி இன்னைக்கு அதிமுக கொண்டு போய் தள்ளி வச்சுட்டான். நிறைய நான் புரோக்கர்னு சொல்கிறேன். எல்லாமே அரசியல் கட்சியில் தேவை தான். புரோக்கருங்க தேவை, ரவுடிங்க தேவை, அறிவாளி தேவை, துணிச்சல்காரன் தேவை, எல்லாம் தேவை தான். ஆனால் அவங்களே தலைமை நடத்தினா என்ன நடக்கும்? முடியாது. ஒரு தலைவர் கீழே எல்லாம் செயல்படலாம். எம்ஜிஆர் கிட்ட செயல்பட்டாங்க, ஜெயலலிதா கிட்ட செயல்பட்டாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இவனுங்களே தலைவராக வரும்போது அவனுக்கு அந்த வேகம், விவேகம், அறிவு இருக்கா? கிடையாது. இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சி முட்டாள் அயோக்கியன் பழனிசாமி செய்த தவறுகளால் வர்றதான். அவன் குடும்பத்தை, அவன் கொள்ளடிச்ச பணத்தை காப்பாற்றினதாக வர அந்த விளைவு தான். அந்த விளைவு இன்னைக்கு அவனையும் அழிக்க போகுது. அவனை
எனக்கு இன்னும் பொங்கலை தாண்டி அவன் இருப்பான்னு எனக்கு தோணலை. இப்போ இருக்கிற அதிமுகலாம் வேற எந்த கட்சியும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எவங்கிட்டையும் போய் சீட்டுக்காக கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களே ஒரு கூட்டு முடிவு எடுத்து இவங்களே போட்டிட்டா அட்டகாசமாக ஜெயிச்சு ஒரு நல்ல கூட்டணி. எனக்கு தான் நான் சொல்லியிருக்காங்க, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, விஜயகாந்த் கட்சி, இந்த 3 கட்சி போதும். இந்த பாமக அந்த ஜாதி கட்சி தேவையே கிடையாது. பாமக அந்த ஜாதி கட்சி இவன் தமிழக வெற்றி கழகம் சேர்த்தா கூட விஜயே காலி ஆகிடுவான். அதனால தான் அவங்க ஒதுக்கி வச்சிருக்கானுங்க. நல்ல முடிவு, அது கடைசி வரைக்கும் அந்த முடிவில் உறுதியாக இருப்பாங்கன்னு தோணுது. இல்லைன்னா எந்த ஜாதி கட்சியை தமிழக வெற்றி கழகம் இணைச்சிக்கினாலும் அவங்களுக்கு அது அழிவு தான், உடனே காலி ஆகிடும் அந்த கட்சி எலெக்ஷன் முன்னாடியே. அதை தவிர அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், விஜயகாந்த் கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது நல்லது, மீத சில பேரை சேர்த்துக்கலாம். ஆனால் ஜாதி கட்சி அவங்க தொடக்கூடும் கூடாது இந்த எலெக்ஷனில் தான் என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பழனிசாமியை தூக்கி எரியாத வரைக்கும் நீங்கள் எல்லாம் அழிய தான் போகிறீங்க. நான் சொல்கிறது இப்போ இருக்கிற நிலைமையில் கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஈவன் சென்னையிலேருந்து ஈவன் கொங்கு மண்டலத்துக்கே போகலாம். இவன் தங்கமணி, வேலுமணி, இவனை எவனும் ஜெயிக்க போதில்லை. அதிமுக நின்னாக்க எடப்பாடி பழனிசாமி இவனை எல்லாம் ஒரு 44 இடம் ஜெயிச்சானுங்கல்ல கொங்கு மண்டலத்தில், மொத்தம் 63 இடத்துல 4-5 கூட தேட மாட்டாங்க, 1 கூட தேடாத எல்லாரும் அழிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு ஒரே வழி பழனிசாமி தூக்கிட்ட போகிறது தான். நான் சொல்கிற கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதிமுக 3வது இடத்துல தான் இருக்குது. இதனால் திமுக சில பேர் மமதையில் ஆடலாம். அதிமுக மமதையில் ஆட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன தான் தூக்கி பிடிச்சாலும் அது போதாது காலம். அவனுக்கு வேண்டிய போட்டு சில பேர் எலெக்ஷன் நிற்க வைக்கலாம். நம்ம பக்கத்தில் முதல்ல எவன் மந்திரியாக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் எவனும் சீட்டு கொடுத்து திரும்ப எவனும் தேரப்போதில்லை. இப்போ மந்திரியாரெல்லாம் கொள்ளடிச்சவனா எங்கே இருக்கிறான்? எங்கேயும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஏன் தேராதுன்னு சொல்கிறா, இவனுங்களாம் சீட் வாங்கிட்டாக்கா அதிமுக ஜெயிச்சிருவானா, எல்லாத்தையும் முழுங்கிட்டு ஆளுங்கட்சி வர மாதிரி தான் ஜெயிப்பான், வேலை செய்வான். வித்தியாசத்தை சொல்கிறேன். ஜெயலலிதா இருக்கும்போது 2014 நான் அந்த சமயத்தில் தான் ஊரில் தான் இருந்தேன். அப்போ அருண்மொழித்தேவன் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நிற்கிறான். அவனுக்கு சம்பத் மந்திரியாக இருக்கிற 40 கோடி செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கிறான். அவன் என்ன மாமனா அமைச்சனா? மாமனா அமைச்சர் அந்த எழுத்து போட்டிடுவோம் சார், அரசியல் அது வேறு விஷயம். சரி, ஒரு அந்நியனுக்கு ஏன் 40 கோடி செலவு பண்ணி அவன் எம்பி ஆகத்துக்கு ஊழ்ந்து வேலை செய்கிறான்? அந்தளவுக்கு பரந்த மனப்பான்மை அவனுக்கு, சம்பத்துக்கோ அவனுக்கோ கிடையாது. அவன் மந்திரி பதவியை தக்க வச்சுக்கணும். அவன் 40 கோடி செலவு பண்ணல, வசூல் பண்ணி செலவு பண்ணுறான். அது அவன் கொஞ்சம் லாபம் அடிச்சிருப்பான், அவனுக்கு ஒரு 10 கோடி லாபம் வந்திருக்கும். அது மாதிரி இப்போ நடக்குமா? பிடிக்காதவனை கூட வெற்றி பெற அளவுக்கு நீங்கள் அதிமுக வேலை செய்வானா? இல்லை நியாயமாக ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னாக்க நீங்கள் கூடி வேலை செஞ்சுருங்களா? நீங்கள் எல்லாம் சொல்லிங்க, நீங்கள் தலைவரை டாக்டரை நீங்கள் வாங்க 10 கோடி செலவு பண்ணுங்க, நான் 20 கோடி கூட செலவு பண்ணுவோன்னு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்களாம் எனக்கு உண்மையாக அந்த செய்வீங்களா? ஒரு பேச்சுக்காக கேட்குறேன், செய்ய மாட்டேங்க. அதான் யதார்த்தம் இன்றைய நிலை. இப்போ எனக்கே அப்படி நிலை, நான் ஒன்றுங்களும் அவன் எலெக்ஷன் நின்று அவன் என்னத்தை செலவு பண்ண போகிறான்? நல்லா நினச்சிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி கோடியாக கொடுக்கணும், ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அழிஞ்சு கொண்டு இருக்கிற கட்சி. மோடி, அமித்ஷாலாம் முடிஞ்சு போன விஷயம். தனி மெஜாரிட்டி இல்லாத அவனால மைனாரிட்டி அரசாங்கம், அவனால யாரையும் பழிவாங்க முடியல. இன்னைக்கு வளர்ந்து வர்ற கட்சி இந்திய அளவில் காங்கிரஸ். இன்னும் அடுத்த வருஷம் 3-4 தொகுதியில் இதே மாநிலத்தில் காங்கிரஸ் ஆளுங்கட்சி வரப்போகுது. எதையும் வளர்த்தல. திமுக சொல்றதுக்கு காரணம், நெய்வேலி, பண்ருட்டி போன்ற தொகுதியில் இவனுக்கு நல்ல வேட்பாளராக புது வேட்பாளராக போடலைன்னா இந்த பண்ருட்டி, நெய்வேலிலாம் திமுக தோக்கும். திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகத்துக்கு தோக்கும். அதிமுக அந்த இடத்துல ஜெயிக்காது. அதிமுக ஜெயிக்கணும்னா பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கப்பட்டு அந்த அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வச்சு விஜயகாந்த் தேமுதிக கூட கூட்டணி வச்சா அது கச்சிதமாக இருக்கும், வெற்றி பெறும். அது நடக்குமா? அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பழனிசாமின்றோட தூக்கி போகிறவங்க இருக்கு, தூக்கி வெளியே கடாசன்றீங்க பொறுத்து இருக்கு. அதை நீங்கள் ஜனவரி மாதம் எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு முன்னாடி நீங்கள் செய்யணும். நீங்கள் பழனிசாமியை தூக்கி எரியலைன்னா எவன்லாம் நீங்கள் பழனிசாமிலாம் தூக்கி வச்சு ஆடுறீங்களோ நீங்கள் எல்லாம் பணத்தை வீணாக்கிட்டு நடுத்தர் தான் நிற்க வேண்டியிருக்கும். அதான் நீங்கள் அரசியல் நிலைமை. ஆனால் அதிமுக களை எடுக்கப்படும் மக்களால். இவன் பழனிசாமி தொடர்ந்தே இருக்கிறான், அவன் கூட இருக்கிறான், தொடர்ந்தே இருக்கிறவங்களாம் அவனுங்களாம் அவங்களே அழிச்சிக்கிட்டு பரிதாபமான நிலைமையில் அவனுக்கு போவானுங்க. அதிமுக அழியாது, கவலைப்படாதீங்க. அதிமுக காப்பாற்றிக்கலாம். அதிமுக இன்று இருக்கும், ஒரு தற்காலிகமான ஒரு பின்னடைவு இருக்கும், அது சரி பண்ணிக்கலாம். அந்த பின்னடைவு தேவையில்லைன்றது தான் என்னுடைய வாதம்.
இன்னைக்கு நம்ம சரியான முடிவு எடுத்தா பழனிசாமி தூக்கி எறிஞ்சிட்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி வச்சா நம்ம தான் உறுதியாக ஆட்சி அமைப்போம். ஆனால் அது பழனிசாமி இல்லாத அதிமுக இருக்கணும். உங்களால் முடியுமா? நீங்கள் பிழைக்கணுமா? அதை செய்யுங்க. இல்லை நீங்கள் என்ன தான் கதறினாலும் நீங்கள் தேர மாட்டீங்க. அதிமுகனுக்கு அறிவுரை, முக்கியமாக எலெக்ஷன் நிற்கிறவங்களுக்கு அறிவுரை. நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்னா பழனிசாமின்ற கேன்சர் அதை வெட்டி எறிஞ்சிட்டு கட்சியை உயிர் கொடுத்து, கட்சி உயிராக இருக்கும், உங்களுக்கு உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்துருங்க. அதான் நான் சொல்லுவேன். புற்றுநோயை அகற்றி நீங்கள் வாழுங்கள். அதிமுகர்களுக்கு, முக்கியமாக தேர்தல் நிற்கிறவங்களுக்கு என்னுடைய அறிவுரை. இல்லை கடலூர் பண்றதுல நீங்கள் 3ஆவது இடம் தான், 2வது இடத்துல கூட நீங்கள் நினச்சி பார்க்கலாம். இது உதாரணத்துக்கு தமிழகம் மூலம் இது சில இடத்துல டெபாசிட் காலியாகிற அளவுக்கு போகும். அதிமுக காப்பாற்றுவோம். புற்றுநோய்களை அதிமுகவிலிருந்து அகற்றி குணப்படுத்தி அதிமுகவுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து நாமும் உயிரோடு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் ஆளுங்கட்சியாக.